ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். இது உங்களுக்கான பிரபஞ்ச செய்தி இன்றைக்கானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ், கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கான 3 கார்ட்ஸ் எடுக்க போகிறேங்க. இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இப்போயோ ஃப்யூச்சர்லேயோ கனெக்ட் ஆகுங்க. அப்படி கனெக்ட் ஆனால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க கார்டு கிங் ஆஃப் எர்த்துங்க. ப்ராஸ்பரஸ், ஜெனரஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் உங்களோட வேலையிலையும் உங்களோட முயற்சியிலையும் சக்ஸஸ் ஆக நீங்கள் போடுற உழைப்பு உங்களுக்கு ஒரு வெகுமதியை தர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. ஒரு மண்ணில் விதைச்சி அந்த விதை முளைச்சி பலன் தர அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்காங்களோ அந்த மாதிரி உங்களோட விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கான ப்ராஸ்பரஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜெனரஸாக இருக்கணுங்க. நீங்கள் செய்கிற வேலையில் மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு நீங்களும் முன்னேறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணுங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு உங்களோட வேலையை நீங்கள் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யவும் மறக்கக்கூடாது. நீங்கள் ஈக்குவலாக எல்லாத்தையுமே நடத்திட்டு போனாதாங்க உங்களுக்கான பலனும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப பரந்த மனப்பான்மையோடு செயல்பட போகிறீங்க. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்குள்ள செல்ஃபிஷ்னஸ் இருந்தாலும் அது நல்லதுக்கு தாங்க. பட் அது எந்த விதத்துலையும் தவறாக சொல்கிறதுக்கு இல்லை. சம்டைம்ஸ் செல்ஃபிஷாக இருக்கிறது அவசியமாக தான் இருக்குது இப்போ இருக்க காலங்களில். பட் எப்போதும் அப்படியே இருந்துடாதீங்க. நீங்கள் சுயநலமாக இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கும் பொதுநலமாக உதவி செஞ்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை முன்னேறதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்கங்க. செகண்ட் கார்டு உங்களுக்கு நைட் ஆஃப் ஃபயர் வந்திருக்குங்க. கான்ஃபிடென்ட், பேஷனேட் அண்ட் அட்வென்ச்சரஸ். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ஒரு சக்ஸஸும் தருங்க. நீங்கள் சீக்கிரமாக ஒரு சாதனையும் செய்ய போகிறீங்க. உங்களோட கான்ஃபிடென்ட், உங்களோட பேஷனேட் உங்களுக்கு ஒரு சாதனையை கண்டிப்பாக தருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சியையும் அதிகப்படுத்தணும். நான் ஜெயிப்பேன்னு உங்களுக்குள்ள கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்கான முயற்சியை முன்ன இருந்த மாதிரி நீங்கள் போடுறதில்ல. இன்னும் நீங்கள் அதுக்கான முயற்சியை அதிகப்படுத்தணும். உங்களோட பேஷனை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சாதனையாளர் ஆவீங்க. அது சீக்கிரமாக நடக்கும். உங்கள் ஃப்யூச்சர் உங்களை ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு போகுங்க. உங்களோட நம்பிக்கை உங்களை உயர்த்தும். தேர்ட் கார்டு உங்களுக்கு 2 ஆஃப் ஏர் வந்திருக்குங்க. இன்டிசிஷன், அவாய்டன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன். சில நேரத்தில் உங்களோட மனசு அலைப்பாயுது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எந்த இடத்துல எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போய் இன்னொருத்தரோட மனசை காயப்படுத்திடுறீங்க. அதில் இருக்க குழப்பமும் உங்களுக்கு, நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற குழப்பமும் உங்களுக்கு நிறைய இருக்க தான் செய்யுது. பட் ப்ளீஸ் அதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பேசணுங்க. நீங்கள் எந்த பாதையை போகிறீங்களோ அந்த பாதை சரியாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியறதுக்கு உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கிடைக்க தான் போகுது. இது நாள் வரைக்கும் அட்வைசஸ் கிடைக்கலன்னா இனிமேல் கிடைக்கும். நீங்கள் அந்த அட்வைசஸை ஏற்றுட்டு அது மூலிமா செயல்படுறது உங்களை பொறுத்து தாங்க இருக்குது. நீங்கள் நல்ல அட்வைசஸை ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காததை தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுருங்க. உங்களோட வார்த்தையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் இன்னொருத்தரோட மனசை காயப்படுத்தாதீங்க. நீங்கள் எந்த விஷயத்தையும் பேசும்போது யார் மனசையும் காயப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு இதுதான் சரின்னு படுது அதனால இன்னொருத்தர் காயப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்கிறத தவிர உங்களுக்கு வேறு நல்ல ஆப்ஷன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இன்னொருத்தரோட மனசை புண்படுத்தாமல் நீங்கள் பேசுகிறீங்களோ அதுதாங்க உங்களையும் உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும். நீங்கள் சில நேரத்தில் கன்ஃபியூஷனாக இருந்தால் அந்த நேரத்தில் முடிவை எடுக்காதீங்க. எனக்கு குழப்பமாக இருக்குது, என்ன எடுக்கிறதுன்னு தெரியலன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. குழப்பத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே உங்களுக்கு சாதகமாக அமையாதுங்க. அதனால்
அந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குழப்பத்தை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிவுகளை அந்த இடத்துல எடுக்காதீங்க. நீங்கள் கோபமாக இருக்கும் போது எடுக்கிற முடிவும் குழப்பமாக இருக்கும் போது எடுக்கிற முடிவும் உங்களுக்கு சாதகமானதாக எப்போவுமே இருக்காதுங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்கான காலம் உங்களுக்கு வரும். நல்ல அட்வைஸஸை ஏற்றுக்கோங்க. நீங்கள் உங்களோட விஷயத்தில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.